வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் வீரபத்திர சுவாமி அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அகோர வீரபத்திர சுவாமின்னு பீண்டாரிகள் பேர் வச்சிருக்காங்க. வீரபத்திர சுவாமி வேற யாரும் இல்ல. நம்ம ராவணன் சித்தர் தான். அதுக்கு ஒரு கட்டுக்கதை வச்சிருப்பாங்கல்ல. ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி ரொம்ப அழகா ஒரு ஸ்டோரி வச்சிருக்காங்க. என்னன்னா, பார்வதியோட அப்பா, அதாவது சிவனோட மாமனார். அப்படி ஒரு எதுவும் கிடையாது. சிவன் வந்து ஒரு சித்தர், திருமணமாகாத ஒரு ஆண்டி குலத்துல இருந்தவர் தான். பார்வதியை இணைச்சு பார்வதியோட அப்பா தக்ஷன் வந்து ஒரு யாகம் பண்றாராம். ஆனா சிவனை கூப்பிடலையாம். அதனால அவர் கோவம் வந்துருச்சாம். அதனால சிவனோட வேர்வையிலேருந்து பிறந்தவர் தான் இந்த வீரபத்ரனா. அது ராவணன் வந்து சிவனோட வேர்வையிலேருந்து தான் பிறந்தாராம். லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. வேர்வையிலேருந்து எப்படிங்க ஒரு குழந்தை உருவாகும்? முதல்ல லாஜிக்கலா அது யோசிக்கணும். வேர்வையிலேருந்து பிறந்தவர் தான் இந்த வீரபத்ரனா. இந்த வீரபத்ரன் வந்து தக்ஷனோட யாகத்தை நிறுத்துறதுக்கு போறாரு இந்த வீரபத்ரன். ரொம்ப ஈஸியா தக்ஷனோட தலையை எடுத்துடுறாராம். அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் என்ன, தக்ஷனுக்கு வந்து தலை இல்ல. அப்ப ஆட்டோட தலையை எடுத்து பொறுத்துறாங்களாம். ஏன்னாங்க ரத்தமே ஒரு ரத்தத்தோட இணையறதுக்கே பி பாசிட்டிவ்க்கும் பி பாசிட்டிவ் தான் வேணும் அப்படின்னு கேட்குற ஒருத்தர் எப்படி மிருகத்தோட தலையும் மனிதரோட தலையும் எப்படிங்க ஓட்டும்? லாஜிக்கே இல்லாத கதைகள் தான் சொல்லுவாங்க. அது கேள்வி கேட்கக்கூடாது. தக்ஷன் தலையை வெட்டின இடம் தான் இந்த வீரபத்ரன் கோயில். இந்த வீரபத்ரன் கோயிலை வந்து அகோர வீரபத்ரன் கூப்பிடுறாங்க. அவர் கோரமெல்லாம் இல்லை, அவர் சாந்தமானவர் தான். அங்க வந்து நிறைய வெத்தலை கொடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வெத்தலை கொடியாக படர்ந்திருக்கு அப்படின்னு. ராவணன் சித்தர் வந்து ஒரு மருத்துவர். அதுவும் வெத்தலை வச்சுதான், வெத்தலை தான் முக்கியமான இதுன்னு சொல்லி எப்பவுமே இடுப்புல வெத்தலை வச்சுக்கிறதா அவங்களோட பழக்கமே. நகர்த்தார் திருமணத்துல கூட பெண்ணுக்கு வந்து வெத்தலையும் பாக்கையும் எடுத்து இடுப்புல வச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திருமணம் ஆன உடனே இடுப்புல வச்சுக்கணும்னு தான் சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து வெத்தலையை கையில வச்சுட்டு தான் எதுவும் பேசுவாங்க. அதாவது வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டியா அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த சாங்கியம், அந்த சடங்கு. அவர் ஒரு மருத்துவர். இது வந்து ராமாயணத்தை கனெக்ட் பண்ணணுன்றதுக்காக அந்த ஊருக்கு பேரு அனுமந்தபுரம்னு வச்சிருக்காங்க. அனுமன் யாரு? ராவணனுக்கு எதிரி. அனுமந்தபுரம்னு வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ள கோயில் என்னன்னா சிங்கப்பெருமாள் கோயில். அந்த சிங்கப்பெருமாள் கோயில் அடுத்தது மகாபாரத போருக்கு உள்ள சகுனியை வைக்கிறதுக்காக அங்க வச்சிருக்காங்க. என்கோட் பண்ணி தானே வச்சிருப்பாங்க எல்லா கோயிலையும் கூட. இது நம்ம கோயில், நம்ம வீரபத்ரன், நம்ம கருப்பசாமி அவரை வந்து அகோர சாமின்னு சொல்லி அங்க கோரமா வழிபட வைக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய நீர்நிலை இருக்கு. அது எவ்வளவு வருஷமான கோவில்ன்றது அவங்களுக்கே தெரியல. வீரபத்ரன் சிலை வந்து ஒரு 7 அடிக்கு இருக்கு. அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அங்க ரொம்ப விசேஷம். எல்லாரும் வருவாங்க. முன்னோர்களுக்கான பூசையும் பௌர்ணமி அன்னைக்கு இந்திர விழா எல்லாரும் கொண்டாட்டமா இருந்துக்கிறாங்க. அமாவாசைக்கு பைத்தியம் பிடிக்கும், அந்த பைத்தியம் எல்லாம் தெரியும் அப்படின்னு மாதிரி எதையெல்லாம் சொல்லி நம்மளை வரவழைக்கிறாங்க. அது மருத்துவ குணமுள்ள அந்த மூலிகை நிறைந்த அந்த குளம். அதுல குளிச்சா எல்லா விதமான நோய்களும் தீரும். மனநோயாளியா இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து குளிச்சா மனநோய் சரியா போயிடும் அப்படின்னு. அது கிடையாது. அது மூலிகை நிறைந்த அந்த இடம். அது ஒரு மூலிகை நிறைந்த வனமா தான் இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஏர்போர்ட் கூட இருந்திருக்கலாம். பார்க்கலாம், எல்லாமே வெளியே வரும். நன்றி, வணக்கம்.